ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் பார்க்குறவங்க ஒன் டைம் டெபாசிட்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன, அது எந்தெந்த கடைகள்லாம் இருக்குது, அந்த கடைகளில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது எந்தெந்த கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த கடையை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜிஆர்டி ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக இது வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஜிஆர்டியில் ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃப்ளெக்ஸி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும். அதாவது 2 விஷயம் இருக்கும். அதில் வந்து ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எது வந்து பிடித்தமானதாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம எப்போவுமே வந்து ஒரு சேவிங்ஸ் போகிறோம் அப்படின்னா, அந்த இதில் வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற விஷயம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் ஒப்பீனியன். இந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல என்ன பிளான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 பர்ச்சேஸ் பிளான் இருக்குது. அதாவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் ஒன் டைம் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வேல்யூ பேஸ்டு, ஒன்று வந்து வெயிட் பேஸ்டு. இப்போது 2 ஆப்ஷனில் ஒன்று என்ன அப்படின்னா, நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வேல்யூ ஆப்ஷன். இப்போ வந்து இதில் 2 ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேல்யூ பேஸ்டாக போகிறோம் அப்படின்னா, வேல்யூ பேஸ்டுனா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து அன்னைய ரேட்டுக்கு 11 மந்த் கழித்து நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் வெயிட் பேஸ்டாக போகிறோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நான் வந்து 20 கிராம் நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 11 மாதங்கள் கழித்து 10 மாதம் அல்லது 11 மாதம் கழித்து 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க. மீதி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அவங்க வந்து இங்கே வந்து 50,000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 25,000 நம்மளுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. இதுவே பெரிய ப்ளஸ்ஸு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட்டாக பே பண்ணி டெபாசிட் பண்ண நினைக்கிறீங்கன்னா 25,000க்கு மேலே, அதாவது 25,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு கொடுக்குறீங்க அல்லது காயின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து எத்தனை கிராம் இருக்கோ அதுக்கு தகுந்த வேல்யூவை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளெக்ஸி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பணமாக கொடுத்தாலும் சரி அல்லது வந்து கோல்டாக கொடுத்தாலும் 2யும் வந்து அவங்க டெபாசிட் பண்ணிக்குவாங்க. இன்னைய ரேட்டுக்கு 1,00,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு 18 கிராம் அப்படின்னா அந்த 18 கிராமும் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டும் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போது நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து 11 மந்த் கழித்து எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 11 மந்த் கழித்து போகும்பொழுது உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது, அதாவது அமௌண்ட்டில் இருக்கிறதுக்கு நம்ம தங்கம் வாங்கும்போது பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நம்ம வந்து கிராமாக டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ 18 கிராம், அந்த 18 கிராம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து 50% வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும். அப்போ 50% அடிஷ்னலாக நம்ம கொடுக்கும் பொழுது எது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணி அதை வந்து வாங்கியிருக்கிறதுக்கான நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு நகை தேவைப்படாது, நீங்கள் காயின்ஸை கொடுத்துட்டு பெரிய பெரிய நகைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 4 பவுனுக்கு கோல்டு காயின் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அல்லது 2 பவுன் காயின் வச்சுருக்கிறீங்க, 2 பவுன் வந்து பழைய தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 4 பவுனையும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 10 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இதில் வந்து 18% வரைக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து பிடிச்ச தங்கத்தை வந்து வாங்கிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மந்த்லேருந்து இவங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இது 10th மந்த்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து மெச்சூர் ஆனவுடனே நீங்கள் வந்து
கோல்டு வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து உங்களால் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ண முடியாது, ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஜுவல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து 50%, 60%, 70%, 80%, 100%. 10th மந்த் வரும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து 100% வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்டாக கொடுக்கும்பொழுது 25, 30 இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது. இது வந்து இந்த கடையில் இருக்கக்கூடியது, அதாவது ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இதில் 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர் ப்ளஸ் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடியது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால எனக்கு பக்கத்தில் தெரிஞ்ச கடைகள் எங்கே இருக்கோ அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் பற்றி தான் சொல்கிறேன். இது இல்லாமல் நிறைய கடைகளில் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எந்த கடையோட ஒன் டைம் டெபாசிட் பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து 15,000 இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நம்மளால் சேமித்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 22 கேரட் மட்டும்தான் அவங்க வந்து வரவு வைப்பாங்க. அதாவது தங்கத்துக்கு பணத்துக்கான தங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெபாசிட்டாக வந்து பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் 330 நாள் வந்து நம்ம வந்து இதில் வந்து 10 மாதம், இதில் வந்து 11 மாதங்கள் வந்து வைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து முதிர்வு ஆகும்போது பார்த்திங்கன்னா 75% வந்து அவங்க வந்து தள்ளுபடி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுவே வந்து ஜுவல்லோன் நகைகள், வைர நகைகள்லாம் வாங்குகிறோன்னா 60% வந்து நம்மளுக்கு தள்ளுபடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதாரணமாக நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டெபாசிட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு 1 லட்ச ரூபாயும் போடுவாங்க, அன்னைக்கு கோல்டு ரேட்டும் போடுவாங்க, அன்னைக்கு வந்து கிராமாவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க, முதிர்வு தேதி அதிலேயே கொடுத்துருவாங்க. இப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் வந்து இந்த ஜிஆர்டியில் இருக்கிற ஃப்ளெக்ஸி மாதிரி தான். அதாவது நீங்கள் வந்து கொடுக்குற பணத்தையும் டெபாசிட் பண்ணிக்கிறாங்க, கிராமாவும் டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மெச்சூர் ஆகும் பொழுது உங்களுக்கு கிராம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னா அதை வாங்கிக்கலாம், இல்லை பணத்துக்கான தங்கம் வாங்கும்போது பெனிஃபிட் இருக்குன்னா அது வாங்கிக்கலாம். அப்போ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா 2 கடையிலையும் சேம் தான். பட் வந்து இந்த வேஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். இங்கே வந்து 50% கொடுக்குறாங்க, இவங்க 75% கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா 18% அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது 18% வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் 2லேயுமே வந்து ஒரே மாதிரியான ஸ்கீம் தான் இருக்குது. அமௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அதேமாரி வேஸ்டேஜில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இப்போ இது இல்லாமல் இன்னொரு கடை எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் இது வந்து ரொம்ப வருஷமாகவே இது வந்து போயிட்டுருக்கு. இங்கே என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இந்த 100% வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் கோல்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்து தான், அதாவது 11 மாதங்கள் கழித்து நம்மளுக்கு வந்து வாங்கிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருந்தது. அதாவது ஃப்ளெக்ஸி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து 10,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓல்டு கோல்டு இருந்தாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே அதே சேம் தான், அமௌண்ட்டையும் வந்து அவங்க டெபாசிட் பண்ணிக்கிறாங்க, கிராமும் டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராமாக டெபாசிட் பண்ணியிருக்கிறதுல வந்து எந்த நகை, அதாவது கடையில் வந்து இவங்க இந்த 2 கடையிலையும் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து 50% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நகையும், அதாவது கடையில் என்ன மாதிரியான நகைகள் இருக்கோ எல்லா நகைகளுமே வந்து 100% வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த 3ல் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ல் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த அட்சய திதியில் வாங்குறதுக்காக. பட் அதை வந்து இப்போ ஒரு 7 மந்த் ஆக போகுது, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட்சய திதி அப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு வந்திருக்கும், அப்போ வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து ஒன் டைம் டெபாசிட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு பிடித்த நகைகள் எங்கே இருக்குது, அதே மாதிரி எது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது,
முதல்ல நம்மளுக்கு பிடிக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதே மாதிரி வேஸ்டேஜ்லேயும் எங்கே வந்து கூடுதலான தள்ளுபடி கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து கடைக்கு விசிட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பெரிய பெரிய நகைகள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஒரு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஒரு 3 பவுனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதனால் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த கடையில் எது வந்து ஃபேவரபுளாக தோணுதோ அதில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.